ஷேய் நந்தி ஷேண்டா எலெக்ஷன் ஓட்டு முத்திரையாடா அல்ல கொட்டவை மாதிரி போட்டிருக்கான், பந்தல் மாதிரி போட்டு கொடுத்து 10-40 பேர் 100 பேர் உள்ளே கடந்து பேப்பர்களை படிச்சுக்கிட்டு நாக்கை போட்டு நக்கிட்டு கிடக்கான். தமிழ்நாடு முழுவதும் இதே ஜோலி கொட்டவை மாதிரி போட்டிருப்பான். இந்த வார்டில் இருக்கான இல்லை வார்டில் கிடக்கிறவன் பூரா தப்பு பண்ணி வச்சுருக்க. புரியா? ஆதார கார்டு நீ தப்பு பண்ணி வச்சுருக்க. உனக்கு உயிர் வாழ்றதுக்கு என்ன? உன் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிய? 10 பேர் இருந்தாலும் உனக்கு உயிர் வாழ்றதுக்கு என்னடா இருக்குது? விவசாயத்தை விற்றுட்டு எல்லாம் தின்னுட்டு பூரா அங்கே போய் இந்த பேப்பர் 2ஆம் நம்பர் வேலைக்கு கையை காலை வீசி ஆணும் பெண்ணும் போய் ஓட்டுத நக்குத துவைச்சி போடுவார். துவைச்சி கைலாசத்துலேருந்து கணக்கு எடுக்கல அப்படியே கொண்ட நரம்ப எடுத்து போடுவார். ஏண்டா இல்லை ஒரு திருட்டு தமிழ்நாடு முழுவதும் 234 முதலமைச்சர் எம்எல்ஏ எம்பி எல்லா பேரும் திருட்டு இந்த செம்மத்தில் அழிக்க உட்காந்துருக்கான். நாக்க 2 கடிச்சு கர்றன்னு கடிக்கான். இல்லை அரசியல்வாதி மொத்தமாக எழுதி வச்சுருக்க கணக்கு பூரா நீதிமன்றத்தில் அப்படியே ஆன்லைனில் பூரா தட்டி எடுத்துருவாங்க, செகண்டில் எடுப்பாங்க. இப்போ எப்படி கையை தூக்கிக்கிட்டு ஓட்டு புளுத்தியை போடுன்னு கேட்க அந்த நேரம் அந்த இது வராது. அப்படியே அலசி அள்ளி தூக்குவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. அப்படியே அலசி அள்ளுவார். சரியா? உழைப்புக்கு விவசாயம் அதுதான் சொல்லுதார்ல இன்றைக்கி ஐயா சொல்லுதார். இந்த ரோடை போடுதாண்டா, ரோடை போட்டு கிழக்க மேற்க தெற்க வடக்க அந்த இடத்துக்களை பூரா செண்டு ரேட்டுகளை வச்சு விற்று அந்த பேப்பர் வச்சு விளையாடுதாங்கடா. இந்த ரோடு கணக்கு பூரா எடுக்கல கொண்ட நரம்ப எடுத்து போடணும்டா அப்படின்ட்டார். ஆஸ்பத்திரி கட்டியிருக்கான் டாரா. இல்லை மில்லு தொழிற்சாலை பூரா டாரா கட்டி. இல்லை பூமிடா ரத்தம் கண்ணீர் வடிக்கடா. உனக்கு 3 வேளைக்கு உயிர் வாழ்றதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு விவசாய மண்ணு கொடுக்குடா. விவசாய மண்ணு தாய் மண்ணு. தாய்னா யார் தெரியுமாடா? எங்கள் அம்மா, என் தாய் பார்வதி அம்மா தாய். அந்த பூமிக்கு விவசாயத்துக்கு பேர் வச்சுருக்காரா. அப்பே 7 செம்மத்துக்கு முன்னாடி பார்வதி அம்மாவுக்கு பேர் என்ன பேர் தெரியுமாடா? தான் மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாரா, பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டாரா. முட்டா கூதி மண்ணடா. முக்கால் சத்தியம் முட்டா கேடுகட்ட முட்டா பேல. விவசாய மண்ணுடா. விவசாய மண்ணு என்ன தெரியுமாடா? தாய் மண்ணுடா. தாய் மண்ணா மானிடப்பே விழுந்தவன் என்ன கூப்பிடுதா? தாயத்தான் கூப்பிடுவா, அம்மான்னு கூப்பிடுத. அந்த வார்த்தைக்கு சொல்கிற வார்த்தையில் அழிச்சு வச்சிருக்கடா. காமுட்டா பேல அழிச்சு வச்சிருக்கடா. இல்லை உன் குடும்பத்தில் சாப்பிட்ற உணவு பூமி எதிரா அதுதான்டா. நீ பூமியில் விழுந்த உடனே தாய், அதான் தாய். நீ மானிட பேல ஆணு பெண்ணு கீழே விழுதில்ல. உன் வீட்டில் உன் பொண்டாட்டி மாதிரி புதுசாக கல்யாணம் முடித்து ஓட்டி பெற்று கீழே உலையில் ஆணு பெண்ணு கீழே உலையில் என்னது தெரியுமா? அந்த மண் என்ன தெரியுமாடா? மண்ணு தாய் மண்ணுடா. தாய் மண்ணு அம்மானு கூப்பிட்ற வார்த்தை கொடுத்தாரா கடவுள் பரம சிவன். பார்வதி எங்கள் அம்மா தாய் தாப்பம் கொடுத்தாங்கடா. ஐயா அம்மா கொடுத்தாங்கடா. விழுந்த உடனே அம்மானு கூப்பிடு. அந்த அர்த்தம் இல்லாமல் வாக்கில் பூரா நரகளை ஊற்றி வாயில் ஊற்றி தின்னுட்டு அந்த நாக்கில் எப்படிடா சாமியை கும்பிடுதா? கடவுளை எப்படா கும்பிடுதா? முட்டா பேல அறிவட்ட முட்டா கேடுகட்ட முட்டா பேல முக்கால் சத்தியம். விழுந்த உடனே யாரடா கூப்பிடுதா? உன் பொண்டாட்டியாடா கூப்பிடுவா? பிறந்த உடனே தாய் மண்ணு, தமிழ் மண்ணு, தாய் இந்தியா நாடு, விவசாய மண்ணு கடவுள் கொடுத்துருக்காரா. இன்றைக்கி உட்காந்துருக்காரு. அவரே அவமதிச்சு உட்காந்துருக்காரு. தமிழ்நாட்டுக்கார பேல அதானே வைதாரு. கடவுளே வைதாரு. தமிழ்நாட்டுக்கார பே மோசமான மட்டத்தில் கேடுகட்ட மட்டமான பேடா அப்படிங்காரு நந்தியை கூப்பிட்டு. அப்போ எவ்வளோ பெரிய அவருக்கு மன வருத்தம் இருக்கும், எவ்வளவு சங்கடம் இருக்கும். இல்லை எவனாவது சிவபக்தன், எவனாவது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா ஐயா உட்காந்துருக்காரு. ஐயாவை பார்த்து கும்பிட்டு நம்ம கையெடுத்தா கும்பிட்டு வருவோம் அப்படின்னு எவ்வளோ காட்டி பார்த்துருக்கியாடா? வந்திருக்கியாடா? இல்லை முட்டா பேல அம்முட்டும் கலாணிப்பே முல்லை மாதிரி முடிச்சவி கேடுகட்ட முட்டா பைய முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கடா. ஏழை எளிய மக்கள் ஐயா பார்க்குறதுக்கு அம்மா பார்க்குறதுக்கு கையெடுத்து கும்பிட்டுட்டு கும்பிடுதுடா. பெண்கள் கும்பிடுதுடா. என்ன காரணம் தெரியுமாடா? பெண்ணுக்கு தாண்டா கடவுள் கொடுத்துருக்கார். முதல் பூமியில் மானிட பிறகு பெண்ணை அழிக்காம பாடுறா. குடி போதையில் சிறு பிள்ளைகளை கொள்ளுதான் பாடுறா. எல்லாம் அறிவட்ட முட்டா குய்மனை வந்து என்ன ஏதுன்னு அந்த கணக்கை விட்டாச்சுன்னா பொத்தி போவான். மனித பிறவி சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவன் அவன் புடுக்கு உயிர் தடத்தை பொத்தி போவான். புரிஞ்சுக்கோடா. சிவன் குடும்பம் நாக்கால விட வேண்டியிருக்கடா. பாய் பேகலாம் குடும்பம் உட்காந்துருக்கடா. குடும்பம் பூமியில் உட்காந்துருக்கடா. குடும்பம் விவசாய மண்ணில் உட்காந்துருக்கு. விவசாய மண்ணை அழிக்காம பாடுறா. அங்கே வந்து என்ன கூத்தடிக்காம பாடுறா. கைலாசத்தில் கரு அறுத்துருவார். வேரோடு அறுத்துருவார். புரியா? விவசாயம் குடும்பம் சிவன் குடும்பம் வந்து விவசாயத்தை பார்க்கத்தான் ஆசைப்படும்டா. அதவே விவசாயத்தை பண்ண விடாமல் என்ன கூத்தடிக்கான். கவர்மெண்ட் வேளாக்கிறவன் காவல்துறையிலேருந்து பத்திரப்பதிவுலேருந்து வென்றிலேருந்து நீதிமன்றம் கோர்ட்டை என்ன கேட்கலையாங்கிற கேள்வி நானே சொல்லுதேன். கேட்கணும். ஐயா உட்காந்துருக்காரு. அவருக்கு மரியாதை கொடுக்கணும். அவர் அதெல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டா. அவர் மாநிலத்தில் இருக்கிறவங்க வந்து ஐயா பார்த்து கும்பிட்டுட்டா அவர் அவ்வளவு சந்தோஷப்படுவார். அந்த கோபத்தில் உட்காந்துருக்காரு. மானிடப்பே நம்மளை கண்ட ஓடுதானே. அதான் அவன் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தப்பு பண்ணி வச்சுருக்கான்.
நீதிமன்றம் வந்து கேட்க முடியாது. கேட்கலாம், தப்பு இருந்தால் ஒரு தடவை மன்னிப்பு. அந்த மன்னிப்பு கொடுக்கறது கடவுள் ஒன்று தான்டா கொடுக்கணும், கொடுப்பாரு, வேறு யாரும் கொடுக்க முடியாதா? முட்டா பேகலை, அறியட்டத்தனமாக இருக்காடா. எல்லாம் புரிஞ்சுக்கோடா. விவசாய மண்ணில் பூமியில் விழுத மானிட பிறவி, முதல் நாக்கை விடுறது சிறு குழந்தை, பிறந்தவொடனே விழுத அம்மான்னு கூப்பிட்றது தாய், பார்வதி அம்மா கூப்பிடுறா. அதான்டா வயிற்றுக்கு உணவு கொடுத்துருக்காரு. உணவு அழிக்க வந்த முட்டா பேலை, அரசியலாய் முட்டா பேலை, கமுட்டா பேலை கால்